இன்றைக்கி நான் உங்களோட ஒரு அட்டகாசமான ரொம்ப ஹெல்தியான காலை உணவு தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அடடா இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இத்தனை நாளாக ஏன் இதை செஞ்சு பார்க்கல அப்படின்னு யோசிக்க தோணும் தான். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுரைக்காய், அதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு இருந்தால் போதும். இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலை உணவு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு நல்ல ஹெல்தியான காலை உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இதை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கிறது மூலமா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா zacs kitchen-லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இப்போ நான் இங்கே ஒரு சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஒரு ஃபுல் சுரக்காய் தேவையில்லை. அதில் கட் பண்ணிவிட்டு இதை நான் அந்த மாதிரி 1/4 பாகம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதை தோல் சீச்சுக்க போகிறேன். சுரைக்காய் பார்த்திங்கன்னா தண்ணிக்காயோடு சேரும், அதாவது நீர்க்காயோடு சேரக்கூடிய கேட்டகரியில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுரைக்காயை நம்ம டைரெக்டாக குக் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்கள் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நான் இப்படி செஞ்சு கொடுக்குறது மூலயமா அவங்களும் இந்த ஃபுட்டை எடுத்துக்குவாங்க. அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சுரைக்காயில் இருக்கக்கூடிய மேலே இருக்க அந்த தோலை இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை கட் பண்ணிக்க போகிறேன். ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மிக்சர் ஜாருக்குள்ளே எந்த சைஸ் போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த சுரைக்காயை குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன், புதினா இலைகள். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுரைக்காய், அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு சாஃப்டான பேஸ்ட்டாக அந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வர போகிறேன். இதில் நான் 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் இங்கே 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நான் ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை இதில் சேர்த்துக்கலாம். சுரைக்காயும் அப்புறம் பச்சை மிளகா, புதினா சேர்த்து அடித்து வச்சுருக்க நம்மளுடைய பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். நல்லா கலந்து எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு சாஃப்டான அந்த மாவு கிடைக்கும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே தேவைப்படாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரைக்காயே நீர்க்காயில் வர்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு தண்ணி அதில் இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இந்த மாதிரி நான் சாஃப்டான மாவாக பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம சூப்பரான சப்பாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ரெடி ஆகிடும். இந்த சப்பாத்தி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக கிரேவியோ எதுவுமே தேவைப்படாது. இதில் நல்ல தயிர் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் அதை சின்ன இந்த மாதிரி பந்து மாதிரி போட்டுட்டு இதை நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இதை நான் நல்லா இந்த மாதிரி சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் உலர்ந்த மாவு போட்டுட்டு இதை அப்படியே நம்ம திரட்டிடலாம். நிறைய பேர் சப்பாத்தி ஒல்லியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கையை வச்சு ஒரு பக்கமாக இப்படி சுற்றி எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஈவனாக நம்மளுக்கு மாவு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம கட்டையை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான ஈவனாக எல்லா பக்கமும் சரி அளவாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு சுரைக்காய் சப்பாத்தி கிடைக்கும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்ல ஒரு வெயிட் லாஸ், அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லா அவங்களுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு சுரைக்காய் நம்ம டெய்லி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்க ஹெல்த்தியாகவும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதை இந்த மாதிரி ஓரங்களில் லைட்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஓரங்களில் தேய்ச்சி எடுத்துகிட்டு வரும்போது நல்ல மெல்லிசான நம்மளுக்கு சுரைக்காய் சப்பாத்தி கிடைக்கும். இதை நீங்கள் ஷேப் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த கார்னர்ஸ் லைட்டாக இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்டான ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே ஒரு தவா வச்சுருக்கேன், நல்ல இரும்பு தவா, தோசை தவா. அதில் இதை போட்டு ஒரு பக்கமாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கமும் அதை திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு இதை நல்ல உங்களுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி நம்ம எடுத்துக்கிறணும். சூப்பராக ரெடி ஆயிடும், ரொம்ப டைம் எடுக்காது. நல்ல இது பூரி மாதிரி புஷ்ஷுன்னு உப்பியும் வரும். நான் அதுவுமே காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் திருப்பி போடுறேன். இப்போ பாருங்கள் நல்லா இது அப்படியே மெதுவாக வச்சிங்கன்னா சூப்பராக புஷ்ஷுன்னு வருது பார்த்தீங்களா.
ஸோ நம்மளுடைய சுரைக்காய் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த சுரைக்காய் சப்பாத்தியை டெய்லியும் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்களும் வந்து எடுத்துகிட்டு வாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி எம்மியான ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.